ரீசெண்டாக ஆடி பாட்டத்துக்கும் அண்ட் அடுத்து வரப்போகிற குளிர்காலத்துக்கும் மைண்டில் வச்சு நான் ஆன்லைனில் நர்சரியில் வெப்சைட்டில் சில காய்கறி விதைகள் ஆர்டர் பண்ணேன். அதனுடைய அன்பாக்சிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிஃபோர் அன்பாக்சிங் இவங்களுடைய சர்வீஸ் பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம். இந்த விதைகள் வந்து நான் ஜூலை 1 ஆர்டர் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு ஜூலை 16, அதாவது 15 நாட்கள் கழித்து தான் இந்த விதைகள் என் கைக்கே வருது. அண்டு அவங்க வெப்சைட்லேயும் சரி அண்ட் அவங்க வெப்சைட் மூலமாக இயங்குகிற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லேயும் சரி அப்டேட்ஸுன்றது அந்தளவுக்கு ஒன்றும் குயிக்காக அப்படி வரதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே வந்த ஒரு மெசேஜோடு சரி, அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 13 நாட்கள் கழித்து தான் எனக்கு மெசேஜே வருது, உங்கள் ஆர்டர் வந்து டிஸ்பேச் ஆகிடுச்சு அப்படின்னு. இன்பிட்வீன் டேஸில் எதுக்காக இவ்வளோ டிலே தான் ஜென்ரலாகவே ஆக மாட்டதை பற்றில எந்த ஒரு மெசேஜில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியல. மேபி அவங்க சர்வீஸை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்கன்னா தட் வில் பி குட். ஒரு நார்மலான கவரில் ரொம்ப பேசிக்காக ரொம்ப ஒரு நார்மலான ஒரு போஸ்ட் அனுப்பக்கூடிய ஒரு கவரில் தான் இந்த சீட்ஸ் அனுப்பியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது உள்ளே எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் பேக்கும் இருக்காதுன்றது. ஆஸ் எக்ஸ்பெக்டட் எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் பேக்கும் இல்லை. இந்த விதைகளுக்கு மொத்தமாக சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 சம்திங் ஆச்சு. அந்த அளவுக்கு விதைகள் வாங்கியிருக்கேன்னு கேட்டால் ஆமாம். இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு விதை பேக்கெட்டாச்சும் கொடுத்துருக்கலாம். ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்குன்றது கூட எனக்கு கரெக்டாக தெரியாது. இதில் ஓவராலாக வந்து கொஞ்சம் ஆர்கானிக் சீட்ஸ், கொஞ்சம் ஹைப்ரிட், அப்புறம் கொஞ்சம் ஹைப்ரிட் இம்போர்ட்டட், இந்த மாதிரி ஒரு கலப்படமாக தான் நான் வாங்கியிருக்கேன். மொத்தமாக நாட்டு வெரைட்டி அந்த மாதிரி எதுவும் தேடி வாங்கலை. ஜஸ்ட் என்னெல்லாம் வெஜிடபிள் நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பார்த்து வாங்கியிருக்கேன். நான் என்ன மாதிரி விதைகள் வாங்கியிருக்கேன்னு அந்த லிஸ்ட்டு வந்து நான் டிஸ்பிளேல போடுறேன். மொத்தம் 24 வகையான விதைகள் வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்றுனா காட்டுறேன், பொறுமையாக பாருங்கள். கேப்சிகம் கலிஃபோர்னியா, இது வந்து ஒரு நாட்டு வெரைட்டி தான். இது ஒரு ஆர்கானிக்கான ஒரு சீட் தான். இது ஓப்பன் பாலினேஷன் சீட். இதுலேருந்து நம்ம விதைகள் தாராளமாக கலெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து காலிஃப்ளவர் வயலட் வெரைட்டி, இது வந்து ஒரு பக்காவான ஒரு ஹைப்ரிட் சீட் இது. அண்ட் அடுத்து வந்து செலரி, இது வந்து ஒரு ஹர்ப் ஃபேமிலியை சேர்ந்தது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு கொத்தமல்லி மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் இது கொத்தமல்லி மாதிரி கிடையாது, கொஞ்சம் வந்து இது சாலடில் போடுற வெரைட்டி இது. அப்புறமா இது வந்து சைனீஸ் கேபேஜ். அடுத்து வந்து கிளைம்பிங் வயலட் பீன். இந்த பீன்ஸ் நான் ஆல்ரெடி வளர்த்துருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால மறுபடியும் இந்த விதையை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கேல், இது வந்து ஒரு கீரை. கேல்ன்றது ஒரு ஹெல்த்தியான கீரை, எல்லா சீசன்லையும் வளர்க்கலாம். இதை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து இது வந்து கேரட். கேரட்லேயே 2 வகை இருக்கும். நான் 2 கேரட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டேசி வெரைட்டி, இன்னொன்று வந்து ஹைப்ரிட் இம்போர்ட்டட். ஐ திங்க் இது வந்து ஹைப்ரிட் இது. அப்புறமா கேப்சிகம் மிக்ஸ் கலர், இதுவும் ஹைப்ரிட். அடுத்து வந்து இதுதான் நான் சொன்ன கேரட் வந்து இது வந்து ஒரு டேசி ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி. அடுத்து வந்து ஸ்விஸ் சார்ட் எல்லோ, இதுவும் இம்போர்ட்டட். நான் ஆல்ரெடி ஸ்விஸ் சார்ட் எப்படி வளர்க்குறது என்னோட சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இது பச்சை பட்டாணி, இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. என்கிட்ட நாட்டு வெரைட்டி ஆல்ரெடி விதை இருக்கிறதுனால ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி வாங்கியிருக்கேன். இது வந்து லெட்யூஸ், பட்டர் ஹெட் லெட்யூஸ். என்னோட சேனல் ஆல்ரெடி லெட்யூஸ் பிளான்ட், அதாவது இந்த கிரீன் லெட்யூஸ் லீவ்ஸ் எப்படி நம்ம வளர்க்குறது, வீட்லேயே நம்ம லெட்யூஸ் எப்படி வளர்க்குறது வீடியோ இருக்கும். அண்ட் இது வந்து லெட்யூஸோட கிறிஸ்ப் ஹெட், சாலட் கிறிஸ்ப் ஹெட் வெரைட்டி. அண்ட் இது வந்து ரெட், அதே லெட்யூஸ் பட்டர் ஹெட்டில் ரெட் வெரைட்டி. அண்ட் இது வந்து ஸ்ப்ரிங் கட் ஆனியன், இந்த வெங்காயத்தாள் அதோடைய விதைகள். அப்புறம் ஸ்வீட் கார்ன் F1 ஹைப்ரிட் இது. அப்புறம் கோல்டன் ஸ்குவாஷ், இது வந்து சம்மரில் வளர்க்கலாம். பட் ஆனால் எனக்கு இது இப்போ வளர்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து F1 ரேடிஷ், இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. லாங் வெள்ளை முள்ளங்கி வந்து நல்லா நீட்டமாக இருக்கக்கூடியது. எனக்கு வளர்த்து பார்க்கணும் ஒரு ஐடியா, அது எவ்வளோ நீட்டமாக இருக்குன்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டிக்காக வாங்கினேன். அண்ட் அதிலே வந்து சிகப்பு முள்ளங்கி, ஆனால் உருண்டையாக இருக்கும்ல சின்ன சின்னதாக, அந்த வெரைட்டி இது. அடுத்து வந்து நோல்கோல்லி சிகப்பு நோல்கோல். அடுத்து வந்து இந்த குளிர்காலம் மழைக்காலத்துக்கு உகர்ந்த பயிரான பேபிகார்ன். இந்த பேபிகார்ன்லாம் இந்த சீசனில் வளர்த்தா மட்டும்தான் உண்டு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக வளர்க்க முடியாது. அடுத்து வந்து ரெட் கலர் கேபேஜ், கேபேஜ்லேயே சிகப்பு வகை, இதுவும் ஹைப்ரிட். அடுத்து வந்து பீட்ரூட்டில் ரூபி குயின். பீட்ரூட் விதைகள் ஜென்ரலாக லோக்கலில் கிடைக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப அடர்த்தியான ஒரு சிகப்பு நிறத்தில் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். அடுத்து வந்து இது இன்னொரு ஹைப்ரிட் விதை, ஸ்வீட் பெப்பர் ஹங்கேரியன் வெரைட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிளகாய்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த விதைகள். ஏன்னா அதில் இவ்வளோ ஹைப்ரிட் விதை இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள்ன்றது ஜஸ்ட் காய்கறிகள். வளர்த்தா நாட்டு காய்கறிகள் மட்டும்தான் வளர்க்கணும், ஹைப்ரிட் வளர்க்கவே கூடாதுன்ற ரூல்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நாட்டு காய்கறியில் இருக்கிற நீங்கள் அதிகமான கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்து வளர்த்தீங்கன்னா அதனால் ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. நான் என்னுடைய மாடி தோட்டத்தில் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் சுத்தமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் இத்தனைக்கும் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்ன்னு வெளியே விற்கிறதோட நான் வாங்கி யூஸ் பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு நானே எந்த ஒரு விஷயமாக தான் தயாரித்து தான் செடிக்கு நான் கொடுக்குறேன். அப்படி இருக்கிறப்போ
ஹைப்ரிட்ன்றது ஒரு செயற்கை முறை மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு தாவரம் தானே தவிர இது கம்ப்ளீட்டாக கெட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். அண்ட் மோரலஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் ஒரு செடியை நம்ம எப்படி வளர்க்குறோன்றது தான் முக்கியம். அண்ட் இது கம்ப்ளீட்டாக வளர்க்கலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வளர்க்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் நாட்டு காய்கறியும் போட்டுருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அது எல்லாமே ரொம்ப நல்லா தான் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அதுக்காக நாட்டு காய்கறிலாம் வளர்க்கவே விட்டதை கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நாட்டு காய்கறிகள் ரொம்ப அதிகமாக வளர்க்கணும். பிகாஸ் அது நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப ஈஸியாக வளரும். நான் என்னோட சேனலில் ஆல்ரெடி நிறைய நாட்டு காய்கறிகள் வளர்த்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அண்டு நாட்டு காய்கறிகள் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நாம அதில் அதிகமான விதைகள் சேர்க்கறீங்கன்னா நான் ஏகப்பட்ட விதைகள் சேர்த்து வச்சுருக்கேன். நான் அதை தான் ரொட்டேஷன் மறுபடியும் யூஸும் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக இதெல்லாம் வளர்த்து பார்க்கணும்னு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி. ஆல்ரெடி காலிஃப்ளவர் வளர்த்தாச்சு, ப்ரொக்கோலி வளர்த்து வீடியோ போட்டிருக்கேன், முட்டைகோஸ் வளர்த்து வீடியோ போட்டிருக்கேன், லெட்யூஸ் வளர்த்து வீடியோ போட்டிருக்கேன், ஸ்விஸ் சார்ட்னு ஒரு வித்தியாசமான கீரை வகையை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்கான மெத்தடில் நான் வளர்த்துருக்கேன். அதே மாதிரி என்ன கண்டிப்பாக வளர்க்க போகிறேன். பார்ப்போம் இந்த சீசன் எப்படி போகுதுன்னு. அண்ட் இது குளிர்காலத்துக்கு சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். வில் சி. நம்ம அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ பை, டேக் கேர்.